ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர்ங்கிறது எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ப்ரோ, நான் எந்த வேலைக்கும் போகல, ஆனால் அர்ஜென்ட்டாக எனக்கு இப்போ வந்து லோன் தேவைப்படுது, எனக்கு லோன் தர மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து சரி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலைக்கு போகல, அப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, புவரான கிரெடிட் ஹிஸ்ட்ரி, லோன் ரீபேமெண்ட்டில் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஒஸ்ட்டான பிஹேவியர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு சிவில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி கேட்டகரியும் சரி, அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்டும் சரி, ஃப்ரீலான்ஸு, கிக் ஒர்க்கர், இந்த மாதிரி யாருனாலும் சரி, எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி லோன் அப்ளிகேஷன் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அவங்க சஜஸ்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எம்பாக்கெட் தான். இந்த எம்பாக்கெட் யாருக்காக சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வேலைக்கு போல், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போகலாம். இந்த அப்ளிகேஷனில் 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து 50,000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும். ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு NBFCயோட டைப் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதும். இல்லை அப்படின்னா காலேஜ் ஐடி கார்டு இருந்தால் போதும், நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? 18 வயசுக்கு மேலே இருக்க யாருக்கு வேணால் வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ஈஸியாக கிடைக்கிற ஒரு லோன் அப்ளிகேஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச்சஸ். இது எக்ஸாக்டாக அதுவும் சேம் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு லோன் கொடுப்பாங்களா அப்படின்னா அது நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. ஸ்டூடெண்ட்டு யாரும் ட்ரை பண்ணி எனக்கு வந்து சொல்லது கிடையாது. இது செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரிக்கு சும்மா பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு. ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 500 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 லேக்குன்னு போட்டிருக்காங்களா, அப்படிலாம் கிடையாது. நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே கிடையாது 5 லட்சம்லாம் கொடுத்து. ஸோ அதிகபட்சம் நான் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா, 6 ரூபா, 8 ரூபா இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். அதனால சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன லோன் அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யாரும் லோன் தரமாட்டாங்க எந்த அப்ளிகேஷனும், ஆனால் இவங்க தர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் ப்ராப்பராக இப்படி ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த லோன் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க. சரியா? அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி தான், இந்த செல்ஃப் எம்ப்ளாய்ட் கேட்டகரியும் சரி, இது காலேஜில் படிக்கிறவங்களும் தரமாட்டாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்ட் கேட்டகரியில் வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் பி. இந்த கிரெடிட் பி யாருக்காக அப்படின்னா சேம் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவுமே ஃபேமஸ். இந்த அப்ளிகேஷனில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா லோன் வந்து வாங்கிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90% வச்சுக்கோங்களேன். இந்த அப்ளிகேஷனில் கேட்குறவங்களாம் இந்த அப்ளிகேஷன் வந்து லோன் வாங்கியிருப்பான். ஓகேவா? எதுக்கு வாங்குறான்னு அவனுக்கும் தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு NBFCயோட டைப் பண்ணி தான் லோன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு லோன் கொடுத்து தான் இந்த அப்ளிகேஷன் ஃபேமஸ் ஆகி தான் இந்த அப்ளிகேஷன் இப்போ ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ரன் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வச்சு ரெஃபரலில் லோன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தரோட ரெஃபரலை வச்சு நமக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். ஒருத்தரோட ரெஃபரல் கண்டிப்பாக வேணும் இந்த அப்ளிகேஷனுக்கு. நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படி வந்து லோன் தர மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக தான் இருந்து எவால்வ் ஆகி தான் இப்போ வந்து ஒரு கம்பெனியாக ப்ராப்பராக வந்து பெரிய லெவலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா லக்கு தான், உங்களுக்கு கிடைச்சா லக்கு தான். ஆனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரும் இந்த அப்ளிகேஷன் வந்து லோன் வந்து பெருசாக ட்ரை பண்ணி எனக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்க்கல. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் பாரோவர்ஸ், நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டும் சரி, இல்லை இங்கே சேலரி பர்சனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் டைம் பாரோவர்ஸ்னால் பெருசாக வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோரில் அப் அண்ட் டவுன் எதுவுமே இருக்காது, சும்மா ஓப்பனில் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் எந்த டிரான்சாக்ஷனும் பெருசாக லோன் வந்து எடுத்துருக்க மாட்டீங்க. அதனால சொல்கிறேன், இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒலிவ், அப்புறம் இந்த ஹோம் கிரெடிட். இந்த ரெண்டுமே வந்து இது யாருக்காக அப்படின்னா, நீங்கள் லோன் எடுத்திருப்பீங்க, அதை ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. லேட்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டு ஓவர் டியூ வச்சு ஃபைன் போட்டு பெனால்ட்டி போட்டு ரீபேமெண்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட்டு கட்டாமல் எஸ்கேப் ஆகிறது, கடைசி நேரத்தில் போய் கட்டுறது, வேண்டாம் இருப்பான். அது எதுக்காக அப்படின்னா அடுத்து இன்னொரு அப்ளிகேஷன் லோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த லோனை அடைச்சிட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு போய் லோன் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டு. அப்புறம் வந்துட்டு கொடுக்குற டீட்டெயில் எல்லாமே வந்து தில்லாலங்கடியான டீட்டெயிலெலாம் கொடுத்து வச்சுக்கிட்டு
பெருசாக கான்டாக்டில் எந்த டீட்டெயிலுமே இருக்காது. ஏன்னா நம்ம த்ரெட்டன் பண்ணுறதுக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து லோன் எடுத்திருக்காங்க அதை ரீபேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு கான்டாக்டை பெருசாக எந்த கான்டாக்ட் வைக்காமல் சும்மா டம்மி கான்டாக்ட் வச்சு விட்றது. சரி, இந்த மாதிரி லோன் எடுக்கிற ஆட்களுக்கும் சரி, அந்த மாதிரி பேடான ஒரு புவரான ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரி வச்சுருக்க கேட்டகரி பீப்புளுக்கு லோன் தரக்கு இந்த அப்ளிகேஷன் ரெடியாக இருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், அதையும் பார்த்துங்க. ஸோ அவங்களுக்கு இதை ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரோ, லோக்கலில் ஒர்க் பண்ணுறேன், பேங்க் ஸ்டேட்மெண்ட் டீசெண்டாக இருக்குது, ஆதார் கார்டு பேன் கார்டு இது இருக்குது, ஆனால் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணலை, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆட்கள் இருப்பாங்கள்ல, லோக்கலில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தினமே கையில் தான் வந்து சேலரி கிடைக்கும், அண்ட் இல்லைனா பேங்க்லேயே கூட கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பேங்க் ட்ரான்சாக்ஷன் வைப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ட்ரான்சாக்ஷன் வைக்கிறீங்கல்ல, ஸோ அதை வச்சு எனக்கு லோன் தரக்கு ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களுக்கும் சரி. இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக்கும் இருக்குது. ட்ரிக்குன்னு சொல்கிறத விட அப்படி சொல்லவும் கூடாதுல, சாரி, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து தேவைப்படுது, ஆனால் நீங்கள் வந்து வேலைக்கு போகல, உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நேவி அப்ளிகேஷனுக்கு போகலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டடான ஒரு அப்ளிகேஷன். ஐ மீன் இங்கே வந்து மேனுவல் ப்ராசஸ் பெருசாக இருக்காது. அதே பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து மேனுவல் செக் இருக்கும். மித்தபடி சின்ன சின்ன அமௌண்ட் இந்த 10,000 5,000 50,000த்துக்குள்ளே அப்படிங்கும்போது அது ரிப்பீட்டடாக வந்து நிறையா பேர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க லோனுக்கு. அப்போ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டடாக வச்சுருக்கனால என் ஃப்ரெண்டு சொல்கிறது ஓகேவா, அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி லோன் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, நீ எந்த பேங்க்கில் அதிகமான ட்ரான்சாக்ஷன் வச்சுருக்கியோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த அப்ளிகேஷனில் லோன் வாங்கினீங்கன்னா டீசெண்டான லோன் அமௌண்ட்டு கிடைக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், எந்த அப்ளிகேஷன்லேயுமே வந்து லோன் எடுத்தாலும் அதை ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பெருசாக வந்து எமர்ஜென்சி இருக்காது, நீங்கள் லோன் எடுத்துகிட்டு ஜாலியாக வச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு எமர்ஜென்சி நீட் வரும்போது அப்போ வந்து உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி ரொம்ப பேடாக இருக்கும், கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கும், சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தேவையான சுச்சுவேஷனில் லோன் கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க. லோன் எடுத்தீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணுற வழியை பாருங்கள். அண்ட் வந்துட்டு இப்போ நான் சொன்ன வீடியோவில் காமிச்சிருப்பேன்ல அப்ளிகேஷன்லாம், ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சஜஸ்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் தான் இதெல்லாமே. முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், ஐ மீன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கலெக்ட் பண்ணுறது, ஃபாலோவர் சைடில் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்க இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்துட்டு பப்ளிக் ஃபாரமில் இருக்க இன்ஃபர்மேஷன், அங்கே வந்து கம்யூனிட்டியில் வந்து ஃபாலோவர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி தான் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஓகே, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் தனியாகவே வீடியோ மேக் பண்ணி போட்டுருவேன், இதான் அப்ளிகேஷன், இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கு தனியாக போட்டிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ சொல்லியிருக்க எல்லா அப்ளிகேஷனுக்குமே நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேலைக்கே போகாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோ அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.